ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 76வது பாடல் பார்க்க போறோம். நீங்கா மாயை அவர் தமக்கு நிறமே தோற்று புறமே போய் ஏங்கா கிடக்கும் எரி கடற்கும் எனக்கும் கொடியை ஆனாயே ஓங்கா நின்ற இருளாய் வந்து உலகை விழுங்கி மேன்மேலும் வீங்கா நின்ற கருநெருப்பின் இடையே எழுந்த வெண்ணெருப்பே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஓங்கா நின்ற வளர்கின்ற இருளாய் வந்து இருளின் வடிவமாய் வந்து உலகை விழுங்கி மேன்மேலும் உலகம் முழுவதையும் கவர்ந்து மேலும் மேலும் வீங்கா நின்ற கருநெருப்பின் இடையே வளர்ச்சி அடையும் கரிய தீயின் இடையே எழுந்த வெண்ணெருப்பே தோன்றும் வெண்ணிறமுள்ள நெருப்பே. நீங்கா மாயை நீங்காத மாயையை அவர் தமக்கு செய்து வரும் அந்த உத்தமனுக்கு நிறமே தோற்று புறமே போய் நிறத்தால் தோல்வியுற்று உலகிற்கு புறம்பாகச் சென்று ஏங்கா கிடக்கும் ஏங்கிக் கிடக்கின்ற எரி கடற்கும் அலை வீசுகிற கடலுக்கும் எனக்கும் காம நோயால் வருந்தும் எனக்கும் கொடியை ஆனாயே நீ கொடுஞ்செயல் புரிவாய் ஆனாயே. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இது ரொம்ப அற்புதமான பாடல். பொதுவாக நம்ம ஏற்கனவே முன்னாடி பாடல்கள்ல பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது பிரிந்தவர்கள் தலைவன் தலைவியை பிரிஞ்சாலும் சரி, ஒருவரை ஒருவர் பிரிந்தால் வீசுகின்ற தென்றல் ஆகட்டும், ஒளிர்கின்ற சந்திரன் ஆகட்டும், இல்லாட்டி பொதுவாக மாலை பொழுதாக இருக்கட்டும், இது எல்லாமே காதல் நோயை இன்னும் மிகுவிக்கும் பொருள்கள். அப்படி இருக்கக்கூடியது துயரத்தை இன்னும் ஜாஸ்திப்படுத்தக்கூடியது. அதன் காரணமாகவே அந்த பிரிந்துள்ள தலைவன் தலைவி இந்த மாதிரியான பொருள்களை அவங்க வெறுத்து கூறுவதுங்கிறது இயற்கை. அந்த விதத்துல அமைந்த பாடல் தான் இது. இங்க சீதையானவள் சந்திரனை வெறுத்து கூறுகிறாள். என்ன சொல்றா? தன்னுடைய காம வேதனையை மிகுவிக்கிறது மட்டும் இல்லாம கடலையும் பொங்கச் செய்வதனால் அலைக்கழிக்க செய்வதனால் சந்திரனை நோக்கியும் இந்த மாதிரி கொடியை நீ இது கடலுக்கும் நீ கொடியது செய்கிறாயே அப்படின்னு கேக்குறா. இந்த இடத்துல ஏங்கா கிடக்கும் எரிகடற்கும் அப்படின்னு வருது இல்ல, அந்த இடத்துல ஒரு ஸ்லேடை, அதாவது இரட்டை அர்த்தம் கொண்டு கம்பர் நயமா சொல்றாரு. என்னன்னா, ஏங்கா கிடக்கும் எரிகடற்கும் அப்படின்னா ஏங்குதல் அப்படின்னா ஒலித்தல். நம்ம எப்பவுமே நான் உனக்காக ஏங்குறேன் அப்படின்னா நான் உனக்காக மனம் வாடுகிறேன் வருந்துகிறேன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்னு ஏங்குதல் அப்படின்னா ஒலித்தல்னு ஒரு பொருள் இருக்கு. அங்க ஏங்கா கிடக்கும் எரிகடற்கும்னா நான் ஏங்குறேன், கடலும் ஏங்குது. எப்படின்னா ஒலி மிகுந்த ஒலியை எழுப்புகிறது உன் காரணமாக அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே நியூ மூன், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு ஹை டைட்ஸ் வில் பி ஹையர் அண்ட் லோ டைட்ஸ் வில் பி லோயர். அதாவது என்னன்னா, அலை வற்றும் பொழுது மிகுதியாக வற்றும், நீர்மட்டம் உயரும் பொழுது அதிகமாக சராசரியா உயர்றதை விட இன்னும் ஜாஸ்தியா உயரும். அந்த டைட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியாக அலை கழிப்பதனால கடலுக்கும் தொந்தரவா இருக்கு சந்திரன் உன்னால அப்படின்னு சொல்றா சீதை. இதுல நயமே அந்த ரொம்ப அழகா என்ன விஷயம் சொல்றாருன்னா, கடற்கும் ஏங்கா கிடக்கும் எரி கடற்கும் அப்படின்னு அந்த இடத்துல உண்மை இடைச்சொல் வருது இல்ல. நம்ம அது ஏற்கனவே அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற பாட்டிலேயே பார்த்திருக்கோம். தொல்காப்பியத்துல 250வது சூத்திரம், எச்சம் சிறப்பே ஐயம் எதிர்மறை முற்றே எண்ணே திருநிலையாக்கம் என்று அப்பால் எட்டே உண்மை சொல்லு அப்படின்னு 8 விதத்துல வரும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம்ல. அந்த மாதிரி இங்க எச்ச உண்மை கொண்டு கம்பர் சொல்கிறார். ஏங்கா கிடக்கும் எரி கடற்கும் அப்படின்னால என்ன அர்த்தம்? எனக்கும் என்னை மாதிரியே கடலுக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கு சொல்லுவோம் சாதாரணமா, அவனுக்கும் 2 குலாப் ஜாமுன் கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கும் 2 கொடுங்கன்னு அர்த்தம். அவனுக்கும் அப்படின்னு வர்ற உண்மை அதை தானே கொடுக்குது, அது எச்ச உண்மை. அந்த மாதிரிதான் கடலுக்கும் துன்பம் விளைவிக்கிறாய் அப்படின்னா என்ன, எனக்கும் தான் சேர்த்துதான் நீ இந்த மாதிரி இம்சிக்கிறாய் அப்படின்னு சீதை சொல்ல வரா. இந்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்பாட்டு வினையச்சம் செயா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் ஏங்கா கிடக்கும் அப்படின்னா ஏங்கி கிடக்கும்னு அர்த்தம் பண்ணணும். ஓங்கா நின்ற இருளாய் அப்படின்னா ஓங்கி நின்ற இருளாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். வீங்கா நின்ற கருநெருப்பின் அப்படின்னா வீங்கி நின்ற கருநெருப்பின் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். ஆனா பாடலினுடைய ஆரம்பத்துல வரக்கூடிய நீங்கா மாயை அப்படின்னா நீங்கக்கூடிய மாயைன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அது செயா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் கிடையாது. அது நிஜமாகவே நீங்காத மாயை அப்படின்னு தான் பொருள். இதுல இன்னொரு நயமும் சொல்றாரு கம்பர். என்னன்னா, நீங்கா மாயை அவர் தமக்கு நிறமே தோற்று புறமே போய் அப்படின்னா
உன்னை விட கருநிறமானது இந்த அந்த உத்தம கருநீல நிறத்துல இருக்கக்கூடிய ராமனின் திருமேனியானது அந்த கருப்புக்கு உன்னுடைய கருப்பு தோற்று போய்விடும் அப்படிங்கறதுனாலதான் அவர் நீங்கா மாயை அவர் தமக்கு நிறமே தோற்று புறமே போய் அப்படின்னு சீதை சொல்றா. அவனுடைய திருமேனி அழகு இதை விட இன்னும் கருப்பு, உன்னை விட அவன் இன்னும் கருப்பு அப்படின்னு சொல்றான். அதனால நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், கடலின் கருநிறத்தை விட ராவணன் திருமேனி நிறம் இன்னும் கருமையானது. சந்திரனை பத்தி சொல்லும் பொழுது வெண்ணெருப்பு அப்படின்னு சொல்றா. வீங்கா நின்ற கருநெருப்பின் இடையே எழுந்த வெண்ணெருப்பே. இந்த மாதிரி கருமை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு தீ, எப்படி கரிய நிறத்து தீ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடலின் நடுவே எழுந்த வெண்ணெருப்பே அப்படின்னு. இந்த இடத்துல கருநெருப்பு கருமையா இருந்தா, அதாவது எங்கேயாவது நெருப்பு வந்து கரிய நிறத்துல இருக்குமா, இது வந்து ஒரு சொல் முரண். நம்ம ஆக்சிமரான்னு சொல்றோம்ல, அந்த இங்கிலீஷ்ல அந்த மாதிரி சொல் முரண். அதுவும் ரொம்ப அழகா நிலவோட பொருத்தி சொல்றாரு, அதுவும் ஒரு நயம்தான் அப்படின்னு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. நீங்கா மாயை அவர் தமக்கு நிறமே தோற்று புறமே போய் ஏங்கா கிடக்கும் எரிகடற்கும் எனக்கும் கொடியை ஆனாயே ஓங்கா நின்ற இருளாய் வந்து உலகை விழுங்கி மேன்மேலும் வீங்கா நின்ற கருநெருப்பின் இடையே எழுந்த வெண்ணெருப்பே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ.